அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள மனஸ்தாபங்கள், திருப்தி இல்லாத தன்மை, உங்களுக்கும் அப்பாவுக்கும் வந்து ஏதாவது பிரச்சனை வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி வந்து வேலையில வந்து வர வேண்டிய ப்ரமோஷன், பதவி ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இது எல்லாமே வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது. கோச்சார குரு ராசியை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ உங்க முயற்சிகள் எல்லாமே வந்து வெற்றி அடையும். மகர ராசி நேயர்களுக்கு வந்து ராசியாதிபதி சனி வந்து 3ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ 3ஆம் இடத்துல இருக்கிற சனி வந்து உங்களுக்கு ஆதாயம் தான். புதிய முயற்சிகள், நீங்கள் செய்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். பயணங்கள் சக்ஸஸாக வெற்றி அடையும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல ராகு இருக்காது. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து வருமான விஷயத்திலேயோ குடும்ப விஷயத்திலேயோ சில வந்து மன அழுத்தங்களை கொடுக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல வந்து குருவும் சூரியனும் இருக்காங்க. 8ஆம் அதிபதி 7ல் இருக்கிறது வந்து சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறதுல வந்து சில பிரச்சனைகள், தடைகள், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். தொழிலில் வந்து புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க. தொழில் விஷயமாக பிரயாணம் மேற்கொள்கிறது, அலைச்சல் இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். அதே மாதிரி 6ஆம் அதிபதி புதன் வந்து 6லேயே பலமாக இருக்காரு. வேலை செய்கிறவங்க, மகர ராசி நேயர்கள் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்லா தான் இருக்கும். புதன் வக்கரமாக இருக்கிறது வந்து நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்காது. வேலை விஷயத்தில் வந்து எதிர்பார்க்குற விஷயங்கள் திருப்தியை கொடுக்காது. செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் அதிபதி 5ல் இருக்காரு. பாதகாதிபதி செவ்வாய் 5ல் இருக்கிறது குழந்தைகளை பற்றிய கவலை, குழந்தைகள் விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். குழந்தைகளை நினச்சி கவலைப்படுறது, இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். 8ஆம் இடத்துல கேது இருக்காரு. 8ஆம் இடத்துல கேதுவும் சுக்கிரனும் இருக்காங்க. 5ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது குழந்தைகளை பற்றிய கவலை, குழந்தைகள் விஷயத்தில் ஏதாவது தடைகள் ஏற்படுது, படிப்பு விஷயத்துல தடை ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். புதிய வீடு வாங்குறதுக்கு உண்டான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. சுயமா சம்பாதிச்சு வீடு வாங்குறது, ரொம்ப நாள் வீடு அமைப்பு இல்லாதவங்களுக்கு இந்த மாசத்துல வீடு அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல தடை ஏற்படும். அந்த தடையை மீறி நடக்கும். கண்டிப்பா வீடு வாங்குற அமைப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல கேது இருக்காரு. 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது வந்து மனைவி குடும்பத்திடம் சில மனஸ்தாபங்கள் இதெல்லாம் வரும். மனைவியோடவும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். குடும்பத்தில் வந்து ஒரு டென்ஷன், ப்ரெஷர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. உங்களுக்கு வந்து இப்போ ஃபேவரான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோச்சார குரு வந்து ராசியை பார்க்குறாரு. 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ உங்கள் முயற்சிகள் எல்லாமே வந்து வெற்றி அடையும். மகர ராசிக்கு வந்து ஆடி மாதம் முழுவதுமே நல்லா தான் இருக்கும். 8ல் இருக்கிற கேது மட்டும் சில மன அழுத்தங்களை கொடுத்துட்டு இருக்கும். மனைவி விஷயத்திலையும் மனைவி குடும்பத்தாரிடமும் சில பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கும். இதுக்கு வந்து நீங்க பரிகாரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு மன அழுத்தத்தை கொடுக்கும். அதுக்கு வந்து நீங்க செவ்வாய்க்கிழமையில துர்கை வழிபாடு பண்றது ராகு காலத்துல பண்ணலாம். ராகு காலத்துல போக முடியலன்னா சாயந்தர நேரம் விளக்கு வச்ச பிறகு நீங்க துர்கை வழிபாடு பண்றது ரொம்ப, மாலை பொழுதுல அம்மன் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. காலையில விட மாலையில பண்றது ரொம்ப நல்லது. கேதுவுக்கு பரிகாரம் வந்து சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வழிபாடு பண்றது. அப்படி இல்லை எந்த நாளாக இருந்தாலும் விநாயகருக்கு போய் அருகம்புல் வாங்கி கொடுத்து இருக்கிற பிரச்சனைகளை சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் தீரும். டிப்ரெஷன் குறையும். சனியெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ ஆதாயமாக தான் இருக்காரு. அதே மாதிரி வந்து புதன் வக்கரமாக இருக்கிறது வந்து 9ஆம் அதிபதி புதன் 6ல் இருக்காரு. அப்பாவுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள், அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள மனஸ்தாபங்கள், திருப்தி இல்லாத தன்மை, உங்களுக்கும் அப்பாவுக்கும் வந்து ஏதாவது பிரச்சனை வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி வந்து வேலையில வந்து வர வேண்டிய ப்ரமோஷன், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இது எல்லாமே வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது. சில தடைகள் ஏற்படும். தடையை மீறி நடக்கும். இந்த ஆடி மாசம் வந்து மகர ராசிக்கு 75% வந்து நல்லாவே இருக்கும், திருப்திகரமா இருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு, துர்கை வழிபாடு, விநாயகர் வழிபாடு, இந்த 3 வழிபாடும் பண்ணினாலே நல்லா இருக்கும். செவ்வாய் வந்து மாதத்தோட 2வது பாதியில வந்து 6ஆம் இடத்துக்கு போவார். 6ஆம் இடத்துக்கு போகும்போது படிப்பு விஷயமா கடன் வாங்குறது, படிப்புக்காக ஏதாவது பண செலவுகள் பண்றது, இல்லைன்னா பிள்ளைகள் கிட்ட வந்து கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, இல்லை பிள்ளைகளுக்கு வந்து மருத்துவ செலவு, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். ஆகஸ்ட் முதல் வாரத்துக்கு அப்புறம் அந்த விஷயங்கள்லாம் வரும். மற்றபடி வந்து மகர ராசிக்கு இந்த ஆடி மாதம் சாதகமாக தான் இருக்கும். பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது.